பவுனு எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான். சாரிப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். மா மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். ஐயோ பரவாயில்லண்ண. இதுதான் உன் இடம், அதுவும் பவுனம்மாவோட சொந்தக்காரங்கன்றனால. இல்லைன்னா இந்த இடமும் கிடையாது. இடம் மாறும் சூர்யா, வெயிட் பண்ணு. அப்புறம் மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன சொல்லுச்சு? 2 பேரும் தனியா மீட் பண்ணி என்ன பேசிக்கிட்டீங்க? என்னென்ன சொல்றீங்க? தனியா பாத்துக்கிட்டாங்களா? என்னடா இதெல்லாம்? அட விடுப்பா, இது என்ன நம்ம காலம்னு நினைச்சியா? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. அவங்களுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாசத்துக்குள்ள ஒரு நல்ல நாளா பாத்துடலாமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னென்ன சொல்றீங்க? இந்த மாசத்துக்குள்ளேயேவா? பொன்னே, இந்த மாசமே நல்ல மாசம் தானே. அவன் வேற தனியா போய் பார்த்துருக்கான், நம்மள்ட்ட கூட சொல்லவே இல்லை. சரிங்க. சரி, அப்போ இந்த மாசமே ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். சரி. ஒரு நிமிஷம். ஓகே ராஜாராம், நான் கிளம்பட்டுமா? கிளம்புறியா? பொன்னே, கிளம்புறேன்னு சொல்றான். என்னன்னு சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல சிஸ்டர், நான் இன்னொரு நாள் சாப்பிடுறேன். வரேன் ராஜாராம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பார்க்கலாம். மாப்பிள, டேக் கேர். சரிங்க மாமா. ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு தெருமுனையில சில்வர் கலர் கார் நிக்குதுல்ல? ஆமா. உன்னை நான் பார்த்துட்டேன், வா. சரி, ஓகே. ஹாய் பவித்ரா. என்ன ஸ்வேதா, காலையில இந்த பக்கம், அதுவும் வீட்டோட தெருமுனை வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இருக்கீங்க? உங்க அப்பா உள்ளதா இருக்காரு. தெரியும், அதனாலதான் நான் வெளியவே இருக்கேன். அதுவும் இல்லாம நான் சூர்யாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன ஸ்வேதா, உட்பி வீட்டு வரைக்கும் வந்துட்டு அவனை பார்க்காம என்ன பார்க்கணும்னு சொல்ற? இது நம்புற மாதிரி இல்லையே. நான் சூர்யாவை தான் மகாபலிபுரத்துல பார்க்க போறேனே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து பார்த்துக்கிட்டு? ஓ, 2 பேரும் அவுட்டிங் எல்லாம் போறீங்களா? கங்க்ராட்ஸ். எதுக்கு கங்க்ராட்ஸ் எல்லாம்? நீயும் தானே கூட வர போற. நானா? உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் எதுக்கு ஸ்வேதா? ஹே பவித்ரா, மகாபலிபுரத்துக்கு போகும்போது சொல்லு, சூர்யாக்கு தெரியாம நானும் அங்க வரேன். சூர்யாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரே நாள்ல சூர்யாவை ஹேண்ட்பேக்ல வழிச்சு போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா? மெமரி லாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. முதல் தடவையா சூர்யா கூட அவுட்டிங் போறீங்க, என்னை கூப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதான்.
என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏதோ சொல்ல வந்து தயங்குற மாதிரி தெரியுதே. அது எப்படி சொல்றதுன்னு பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் சூர்யா உங்களுக்கு பிடிக்கலையா? ஆ, முழுசா பிடிச்சிருக்கானும் தெரியல, பிடிக்கலையானும் தெரியல. அதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? அதை நான் உன்கிட்ட சொன்னா நீ வெளியே சொல்லிட மாட்டியே. அப்படி என்ன சொல்ல போறா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன உங்க ஃப்ரெண்ட நினைச்சா மட்டும் சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். சரி சொல்றேன். நான் சூர்யாவை தனியா மீட் பண்ணேன். அதான் எனக்கே தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? உன்னதான் கேக்குறேன். நான் சூர்யாவை மீட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஸ்வேதா நீங்க? நானும் சூர்யாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிருக்கேன்ல, அவன் தான் நீங்க மீட் பண்ணதை என்கிட்ட சொன்னான். ஓஹோ, நீயும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதையே நான் மறந்து போயிட்டேன். சரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க. நான் சொல்ல போறது சூர்யா குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா எங்க கல்யாணம் நடக்கிறதுலே பெரிய சிக்கலாயிடும். ஸ்வேதா, நீங்க என்ன முழுசா நம்பலாம். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்னை பத்தி நீங்க சூர்யா கிட்ட வேணா கேட்டு பாருங்க. இது பாருங்க, நான் அவனை பத்தி என்னென்ன விஷயங்களை வெளியில சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பிக்கைலாம் இல்லாமலாம் இல்ல, ஆனாலும் அட போங்க, அவ்வளோ தயக்கமா இருந்தா நீங்க சொல்ல வேணாம், விட்டுருங்க. சரி சரி, நான் சொல்லிடுறேன். நான் சூர்யா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனும் போலாமான்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவரு தனி கொடுத்தனும் போக ஒத்துக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் மாமியார் தொந்தரவு எதுவும் இருக்காது, நாத்தனாரு குழந்தைனாருன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவரு அப்படியே எங்க அப்பாவோட பிசினஸையும் பார்த்துப்பாருல்ல. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என் மம்மி டாடியையும் அவர் சேர்த்து கவனிச்சுப்பாரு. சூர்யா, நீ ஏன் என்ன வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. அது இப்பதான் புரியுது. ஸ்வேதாவோட பிசினஸ்க்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு என்ன கழட்டி விட்டுட்டல்ல. ஒரு பக்கம் தனி கொடுத்தனத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கூப்பிட்ட உடனே இப்படி குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாரேன்னு சொல்லி நாளைக்கு என்னையே விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு பவித்ரா. அதான் அவரை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் ஸ்வேதா. உங்க சந்தேகம் நியாயமானதுதான். எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற சந்தேகம் தான். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் யோசிச்சிருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சூர்யா யாரு, எப்படிப்பட்டவன்னு நீங்க கண்டிப்பா முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுக்க வசதியா இருக்கும். நல்ல ஐடியா தான். நான் உன்கிட்ட இத பத்தி பேசினத உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட மாட்டியே? ஃப்ரெண்டா? யாரது? சூர்யா பவித்ரா. சூர்யா அவன் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான். நான் போய் சொல்வேனா? நிச்சயமா சொல்ல மாட்டேன். நீங்க ஏன் கூட பழகிறத அவன்கிட்ட சொல்லாம இருந்தா போதும். சொன்னீங்கன்னா ஏன் மூலமா நீங்க சூர்யாவை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்கன்னு அவன் கோவப்படுவான். அதனால நீங்களும் சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன் பவித்ரா. அம்மா, மகாபலிபுரத்துக்கு நீங்க வரீங்கல்ல? நிச்சயமா வரேன். நான் அங்க வந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஓகே, நம்ம 2 பேரும் அங்க மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பாய் பாய். டிரைவர், வண்டி எடுங்க. தனி கொடுத்தனும் போற அளவுக்கு யோசிச்சியா சூர்யா? அவ்வளோ சுயநலவாதியா நீ? தோ வரேன். So dance while I put you in a trance. Sensation, feel the vibration. I say, hey, hey, hey. What you got to say? What you got to
என்ன மாப்பிள, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியே போ. வெளியே பொரியல கழுத்தை பிடிச்சு தள்ளவா? ஏய், மேல கை வச்சா அவ்வளவுதான். அன்னைக்கு வாங்குனது பத்தாதா? ஆமா, சார் எங்க போறதுக்காக பாட்டு பாடிட்டு இப்படி பக்காவா ரெடியா நிக்கிறீங்க? ஏய், நான் எதுக்குடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்? நீ என்ன பெரிய இவளா? பெரிய இவளா இல்ல சூர்யா, ஆனா உன் பொண்டாட்டி. புருஷன் வெளியே போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போறது தானே ஒரு புருஷனுக்கு அழகு. அப்படி சொல்லாம போறான்னா வேற ஏதோ திருட்டுத்தனமா இன்னொரு பொண்ண பார்க்க போறான்னு தானே அர்த்தம். என்ன இவ கரெக்டா சொல்றா? சும்மா போட்டு வாங்கறதுக்காக சொல்றாளா, இல்ல உண்மையிலேயே நான் ஸ்வேதாவை பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாளோ? ஹலோ சூர்யா, என்ன யோசிக்கிற? ஏ, நான் ஏன்டி யோசிக்கணும்? ஆமா, என்ன சொன்ன? நீ ஏன் பொண்டாட்டியா? இங்க பாருடி, தாலி கட்டினாதான் பொண்டாட்டி. சும்மா வழியில போறவளாம் அந்த உரிமையை எடுத்துக்க முடியாது. சாருக்கு கலாச்சாரம் கூட தெரியுமா? பின்ன நீ மட்டும் தான் கலாச்சாரத்தை கட்டி காக்க வந்து நினைச்சிட்டு இருக்கியா? இவ்ளோ பேசுறல, அப்போ நீ எங்க போறேன்னு உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம்ல? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எங்க தெரிய போகுது? சாருக்கு தான் அம்மா அப்பாவோட இருக்கிறதே பிடிக்காதே. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தனி குடுத்தனம் போறது தானே ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? என்ன இது? ஸ்வேதா கிட்ட நான் சொன்னதெல்லாம் இவ புட்டு புட்டு வைக்கிறா. ஏய், என்னடி வளர்ற? எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி என் வீட்ல எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறியா? அதானே உன் பிளானு? சமாளிக்காத. உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லு. உண்மைலாம் இல்ல அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? இல்ல கனவு கண்டியா? நீதானே சொன்ன. யார்கிட்ட எப்ப சொன்னோன்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். நான் யார்கிட்ட சொன்னேன்? அது சரி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே ஞாபகம் இல்ல. இது மட்டும் ஞாபகம் இருக்க போதா என்ன? ஏய், இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? எதுக்கு இப்படி குதர்க்காம பேசிட்டு இருக்க? யாரு குதர்க்கமா பேசுறது? நீதான் குதர்க்கமா நடந்துக்கிற. என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு சொன்னியே, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? பணத்துக்காக தானே? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இது எங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு. நான் ஒன்னும் தேடி போய் நிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? ஓ, சார் அப்படி வரீங்களோ? கரெக்ட் தான். அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு தான். ஆனா இப்ப உன்னோட ஆன்சைட் ஆசை, ஜெர்மனி ஆசையெல்லாம் எங்க போச்சு? ஓ, சரி சரி. அதுக்கு பதிலாதான் மாமனாரோட ஒட்டுமொத்த சொத்தும் கைக்கு வந்துரும்ல. என்ன சூர்யா நான் சொல்றது? நீ கனவு கண்டுகிட்டே இரு, ஆனா அது எதுவுமே நடக்க போறது கிடையாது. நீயும் நானும் கல்யாணம் பண்றது மட்டும்தான் நடக்கும். அத நான் நடத்தி காட்டுவேன். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இவளுக்கு எப்படி ஸ்வேதா கிட்ட நான் பேசினதுலாம் தெரியுது? ஒருவேளை நம்ம எங்க போனாலும் நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளா? சார், என்ன சாப்பிட்றீங்க சார்? ஒரு 2 மில்க் ஷேக் கொண்டு வந்துருங்க. ஓகே சார்.
என்னடா ஜம்முன்னு கிளம்பி இருக்கிறத பார்த்தா ஸ்வேதாவோட அவுட்டிங் போறியா? ஆமாண்டா, மகாபலிபுரம் போலான்னு வர சொல்லியிருக்கா. உனக்கு பிடிச்ச இடம் தானடா அது, அப்புறம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? எல்லாம் இந்த பவித்ரா விஷயம் தான்டா. நீ சொன்ன மாதிரி குழந்தைய கலைக்கிறதுக்கான சிறப்பை பாதாம் பால்ல கலந்து பவித்ராக்கு கொடுத்துட்டேன். அவளும் குடிக்க போயிட்டா. அப்புறம் நீ இவ்ளோ இன்ட்ரெஸ்டா கேக்குற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. எங்க வீட்ல இருக்க ஒரு குட்டி பிசாசு பிரியா, அவ கரெக்டா பவித்ரா குடிக்க போற நேரத்துல தட்டி விட்டா. பாலும் கீழே கொட்டிடுச்சு. அதானே, நீயாவது சரியா செய்யறதாவது. நானே அவளை எப்படி குடிக்க வைக்குதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற ஏன்டா? பவித்ரா எப்படியும் டானிக் சிறப்புன்னு ஏதாவது ஒன்று குடிப்பா. அந்த பாட்டில்ல இந்த சிறப்பை கலந்துடுறா, சிம்பிள். இதுக்கு போய் மிஸ் ஆயிருச்சு அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிதான் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. மில்க் ஷேக். யோசிக்காத செய்ய. தேங்க்ஸ். ஓகே சார். நீ ஈஸியா சொல்லிட்ட, செய்யற எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். சரி, ஒன்று பண்ணுவோம். இந்த மாதிரி குழந்தைய கலைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ஆளை ஹையர் பண்ணுவோமா? என் நிலைமை புரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அந்த பவித்ரா நான் ஸ்வேதா கூட தனி கொடுத்தனும் போறத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்காடா. கேட்டா நான் தான் சொல்றேன்னு சொல்றாடா. எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. நீங்க தனி கொடுத்தன போறத பத்தி எனக்கே தெரியாதேடா. அதான்டா எனக்கு இப்ப குழப்பமா இருக்கு. நான் உன்கிட்ட கூட அதை பத்தி சொல்லல. ஸ்வேதாவுக்கு பவித்ரா யாருன்னு தெரியாது, பவித்ராவுக்கும் ஸ்வேதா யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது பவித்ராவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை நீ பவித்ராவை லவ் பண்ணும்போது தனி கொடுத்தன போறத பத்தி ஏதாவது பேசிருப்பியோ? டேய், வாய்ப்பே இல்லடா. நான் எப்போதுமே அவகிட்ட அதை பத்தி பேசினதே இல்லை. அப்புறம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? இப்படி குழம்பிக்கிறத விட நீ ஸ்வேதா கிட்டே நேரடியா பேசிரு. டேய், என்னடா சொல்ற? எப்படிடா அவகிட்ட போய் அதை கேட்கறது? நீ தான்டா கேட்கணும், நானா கேட்க முடியும்? நீ ஸ்வேதாவை மகாபலிபுரத்தில் மீட் பண்ண போறீல, அங்க வச்சு ஸ்வேதா ஜாலி மூடில் இருக்கும்போது நம்ம தனி கொடுத்தன போறத பத்தி யார்ட்டையா சொன்னியான்னு கேட்டுரு. கேட்டுடலான்றியா? கேட்டுடுறா, உன் குழப்பம் தீந்துரும். ஆனா ஒண்ணுடா, பவித்ராவும் ஸ்வேதாவும் மீட் பண்ணாத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. மீட் பண்ணிட்டாங்க, உன் கதை காலி. டேய், என்னக்கா வெளியில கிளம்புறீங்களா? அவசர வேலையா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காய்கறி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அது அப்புறம் வாங்கிக்க. நீ வா, உட்காரு உட்காரு. அப்புறம் உன் பையனுக்கு கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. எப்படிக்கா? யாராச்சும் சொன்னாங்களா உங்ககிட்ட? ஆமா, இதுக்கு தனியா ஒரு ஆள் வந்து சொல்லணுமா? அது உன் முகத்தை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. சொல்லு, என்ன நடக்குது? ஆமா, கை சரியாயி கட்டு பிரிச்சதுதான் மிச்சம். உடனே பொண்ணு பாக்குறதுக்கு எப்ப போலான்னு இவர் பேச்ச ஆரம்பிச்சுட்டாரு. இது போதாதுன்னு மாணிக்க அண்ணே இன்னைக்கு காலையில வீட்டுக்கே வந்துட்டாரு. வந்து இவர்கிட்ட பேசி இந்த மாசத்துக்குள்ள பொண்ணு பாக்குறத வச்சுக்கணும்னு சம்மதமும் வாங்கிட்டு போயிட்டாரு. என்னக்கா, எதுக்கு சிரிக்கிறீங்க? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. நீ தான் கிரைண்டருக்குள்ள கைய விட்டுட்டோம், பொண்ணு பாக்குறது நிறுத்திட்டோன்னு அப்படி சந்தோஷப்பட்ட. சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைக்கிற மாதிரி. அக்கா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்ன எப்பவுமே உருன்னு இருக்கணும்னு சொல்றியா? அப்பப்ப இந்த வர கஷ்டம் எல்லாம் அவளை கிண்டல் அடிச்சுக்கணும். அப்பதான் அது நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியாது, நம்மள பயமுறுத்தாது. அட போங்கக்கா, உங்களை மாதிரி என்னால எதையும் சிந்திக்க கூட முடியாது. எப்படா இந்த கல்யாண பேச்சு நிறுத்துறது, என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டை குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவரு வேற அந்த மாணிக்கண்ண பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா துடின்னு துடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த சூர்யா இதுக்கு நடுவுல அந்த ஸ்வேதா பொண்ணு போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்கான். இத மாணிக்கண்ண சொன்னப்பதான் எனக்கே தெரியும். பாவம், வயித்துல அவன் பிள்ளையோட ஒருத்தி வீட்டுல இருக்கா. அந்த பையனுக்கு நம்ம இன்னொரு பொண்ணு வேற பார்க்க போறோம். இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? அந்த பவித்ரா முன்னாடி இந்த பேச்சு எடுத்ததும் அந்த பொண்ணோட முகம் எப்படி போச்சு தெரியுமா? பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. சூர்யாவை பார்த்தா ஆத்திரமா வருது. உனக்கே இந்த அளவுக்கு ஆத்திரம் வருதுன்னா
அந்த பவித்ராக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். எல்லாத்தையுமே அவன் மனசுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப இருபாப்புக்காரி தான். அத விடுங்கக்கா. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அத முதல்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு பொன்னி. நிதானமா யோசிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும். கல்யாணத்தை நாமளா நிறுத்துறோம்னு சொன்னா யாரும் நிறுத்த மாட்டாங்க. அதே சொல்றவங்க சொன்னா தானா நிறுத்திடுவாங்க. சொல்றவங்க சொன்னாங்கன்னா யார் சொன்னா நிறுத்துவாங்க? பொன்னி, ஒரு கல்யாண பேச்சு எதுல இருந்து ஆரம்பிக்குது? மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறதுல இருந்து ஆரம்பிக்கும். மாப்பிள்ள பொண்ண பாக்குறது எப்படி முடிவு பண்ணுவாங்க? புரோக்கர் மூலமா இல்ல தெரிஞ்சவங்க மூலமா? பொன்னி, புரோக்கர் பொண்ணு போட்டோவை காட்டின உடனேயோ இல்ல மாப்பிள்ள போட்டோ காட்டின உடனேயோ பொண்ணு பார்க்க போறாங்களா? இல்லக்கா, தெரிஞ்சவங்க மூலமா சொந்தக்காரங்க எப்படி, பொண்ணு எப்படி, மாப்பிள்ளை எப்படின்னு பார்த்து தானே அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஜாதகம் பாப்பாங்க. அதுதான் பாயிண்ட பிடிச்சேன். இப்பதான் நீ வர இந்த பாயிண்ட்டுக்கு வர. ஜோசியக்கார ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதே எப்படிக்கா? ஜாதகம் பொருந்தலனா அப்போ பொண்ணு பாக்குறத நிறுத்த வேண்டியதான். நம்ம ஜோசியரும் சூர்யா ஸ்வேதாவோட ஜாதகத்தையும் அப்படிதான் சொல்ல போறாங்க. பொண்ணு பார்க்க போறத நிறுத்த போறாங்க. அது எப்படிக்கா? நம்ம ஜோசியர் தான் 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, அதுக்கப்புறம் எப்படி நிறுத்த முடியும்? நம்ம ஜோசியர் தானே அப்படி சொல்லிருக்காரு. பொண்ணு வீட்டு ஜோசியர் என்ன சொல்லிருக்காரு தெரியல. முதல்ல மாணிக்கம் வீட்டு ஜோசியர் யாருன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் அவர்கிட்ட போய் பேசலாம். இந்த கல்யாண பேச்சை நிறுத்துறதுக்கான வேலையை பார்ப்போம். நம்ம ஜோசியர் சொன்னாருன்னு சொல்றதை விட அவர் சொன்னாருன்னா இன்னும் நம்புற மாதிரி இருக்கும். பொண்ணு வீட்லயும் பொண்ணுக்கு 10 தடவை யோசிப்பாங்க. அது இந்த மாதிரி பண்றது தப்பில்ல பொன்னி. சில சமயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா சூழ்நிலை நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கும். நாம இத சுயநலத்துக்காக செஞ்சாதான் தப்பு. நாம அப்படி செய்யறோமா என்ன? அப்புறம் என்ன? நாம அந்த மாணிக்கத்தோட பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்துறோம். அவங்களுக்கு நல்லது தானே செய்யறோம். அதனால நீ யோசிக்காத. சரி, ஆனா ஊர்ல 1008 ஜோசியக்காரங்க இருக்காங்க. இதுல அவங்க வீட்டு ஜோசியக்காரி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ, அது ரொம்ப சுலபம் பொன்னி. அந்த பொண்ணு ஜாதகம் உன் வீட்ல இருக்கா? அதெல்லாம் இருக்கு. அந்த ஜாதகத்துல அந்த ஜோசியரோட பேரும் போன் நம்பரும் இருக்குமே. ஐயோ, அதை யோசிக்காம போயிட்டேனே. நானும் அதே தான் சொல்றேன். நிதானமா யோசிக்கணும். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவசரம். சரி சரிக்கா. இங்க பாரு பவித்ரா, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடாத. சரிங்க ஸ்வேதா. ஓ சாரி. சரி ஸ்வேதா. உட்காரலாமா? இங்கதான் ரெகுலரா வருவீங்களா? சூர்யா கூட எத்தனை தடவை இங்க வந்திருக்கீங்க? சூர்யா ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இல்ல அப்செட்டா இருந்தாலும் என்ன இங்கதான் கூட்டிட்டு வருவான். நிறைய தடவை வந்ததுனால எத்தனை தடவைன்னு எனக்கே சரியா தெரியல. இங்க எங்க காலடி தடம் படாத இடமே இல்ல. அதோ அங்க இங்க அதோ அங்க கூட இருக்கலாம்.
ஃப்ரெண்டை பத்தி இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சூர்யா பொண்ணுங்க விஷயத்துல எப்படி நல்லவர் தானா? ஆ, நல்லவன் தான், ரொம்ப நல்லவன். அந்த நல்லவனால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். இப்போ இங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா புரியலையே. அஹம், இங்க பாரு ஸ்வேதா, எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன்கிட்ட நெருங்க வைக்கிறதுக்கான வழியை தான் நான் சொல்றேன். நெருங்கி பழகுனாதான் ஆம்பளைங்க குணம் தெரியும். இல்லனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்க. அதனால அவன் கூட பழகி அவன் நல்லவனா கெட்டவனான்னு நீயே தெரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு என்கிட்ட வந்து நீ அப்படி சொன்ன இப்படி சொன்னேன்லாம் கேட்க கூடாது. அன்னைக்கு ஃபோன்ல என்னவோ சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன், அது இதுன்னெல்லாம் சொன்னேன். இப்ப என்னடானா இப்படி சொல்ற? இப்போ உனக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? சொல்லு, உனக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை கேக்குற? விஷயம் இருக்கு ஸ்வேதா, நீ சொல்லு. விஜய். பாத்தியா, எனக்கு அஜித் தான் பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிச்சவங்கள உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி தான் இதுவும். சூர்யா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி, உனக்கு வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா? என்ன ரொம்ப தெளிவா குழப்புற நீ. குழப்பல ஸ்வேதா, நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு, நீ உட்பி ஆக போற. ஃப்ரெண்டு கிட்ட நடந்துக்கிற மாதிரி வைஃப் கிட்ட நடந்துக்க முடியாது, வைஃப் கிட்ட நடந்துக்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட நடந்துக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. அந்த ஸ்பேஸுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போது தான் அவங்க உண்மையிலேயே எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம என்ட்ரி ஆகாத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான், ஸ்வீட் பர்சன் தான். புரியுதா? ஒன்னு மட்டும் தெளிவா புரியுது, உன் ஃப்ரெண்ட பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல மாட்டேன், அதானே? அதேதான். உண்மையிலேயே சூர்யாவுக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு தான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கும் இருந்தா நல்லா இருக்கும். நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் ஸ்வேதா. சூர்யா கிட்ட நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாது. உன்னை ஏமாறவும் விட மாட்டேன். என்ன யோசிக்கிற? சரி சரி, சூர்யா வர நேரமாச்சு. இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது. நீ அவன் கூட பேசி பழகி புரிஞ்சுக்கோ, சரியா? நான் வரேன். பாய். ஏய் பவித்ரா, எங்க போற? நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் எங்க இருப்ப? நான் இங்கதான் இருப்பேன். உன்னையும் சூர்யாவையும் பார்த்துட்டே தான் இருப்பேன், சிசிடிவி கேமரா மாதிரி. அதனால எசக்கு பிசக்கா எதுவும் செஞ்சிடாதீங்க. சூர்யாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவன் சுண்டு வரல கூட என் மேல படவிட மாட்டேன், கவலைப்படாத. சூப்பர், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஓகே, நான் அங்க இருக்கேன். ஓகே. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்கம்மா. தானி அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் என்ன பார்க்கணும்னு ஞாபகம் வந்ததா? மனசு குழப்பத்துல இருக்கும் போதும் பெரிய பிரச்சனை வரும் போதும் தானே உங்களை மாதிரி ஆளுங்க நினைப்பே வருது. நடக்குதோ இல்லையோ, மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தைங்க சொல்லி குழப்பத்தை தீர்த்து வச்சு அனுப்புற பெரிய மனுஷங்க தானே நீங்க. சரி ராணிமா, இப்ப அப்படி என்ன குழப்பம் உங்களுக்கு? சொல்லிருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நானே வந்திருப்பேனே. வயிற்று வலி இருக்கிறவங்க தானே வைத்தியரை தேடி வரணும். அதுதான் நாங்களே வந்திருக்கோம். வக்கீல் வாணியோட தங்கச்சிங்கிறத உங்க பேச்சிலேயே காட்டுறீங்க. ஆமா, இவங்க யாரு? இவ பொன்னி, என் நெருங்கிய சிநேகிதி. பொன்னி மில்ஸ் ராஜாராம் இருக்காரு, அவருடைய சம்சாரம். ஓ அவங்களா? சரி சரி.
வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறாரு மாணிக்கம், அவரோட சம்பந்தம் போட போறாரு ராஜாராம். அவர் சம்சாரம் தானே நீங்க? ஐயோ அவங்களேதான். ஐயா சரியா சொல்லிட்டீங்க போங்க. இவங்க மூத்த பையன் சூர்யாவுக்கும் மாணிக்கம் பொண்ணு ஸ்வேதாவுக்கும் தான் கல்யாண பேச்சே நடக்குது. நல்ல விஷயமா. நான் தான் அவங்க ஜாதக பொருத்தம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஏதோ கையில அடிபட்டு போச்சு, பொண்ணு பாக்குறது தள்ளி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப பரவாயில்லையாமா? பரவாயில்லைங்க. சரி. சூர்யா ஸ்வேதா 2 பேரோட ஜாதகம் எப்படி? பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கா? பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. கல்யாணம் நடக்கிறது பெரும் போராட்டமா இருக்கும். மாப்பிள்ளையோட ஜாதகத்துல ரெட்டை சுழி இருக்கு. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுமா. வருத்தப்படாதீங்கம்மா. உங்க பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுதான் இவ வருத்தமே. இவ பையனுக்கு மாணிக்கம் பொண்ணோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா. ராணிமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஜோசியரே, உங்ககிட்ட எல்லாரும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வழியை கேட்டுதான் வருவாங்க. ஆனா நாங்க கல்யாணம் நிக்கிறதுக்கான வழியை கேட்டு வந்திருக்கோம். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க மாணிக்கத்துக்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகம் பொருந்தல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லணும். ஐயோ, நீங்க யோசிக்கிறது நான் எப்படி எடுத்துக்கிறது? நல்ல விதமா எடுத்துக்கிறதா கெட்ட விதமா எடுத்துக்கிறதா? இதே வார்த்தைய வேற யாராவது கேட்டிருந்தா என் பதிலே வேற மாதிரி இருந்திருக்கும் ராணிமா. ஆனா நீங்களா இருக்கவும் நான் சும்மா இருக்கேம்மா. உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். நீங்க இப்படி மாத்தி சொல்லலாமா? இது தொழில் தர்மம் இல்லையம்மா. எனக்கு இப்படி சொல்றது தப்புதான்னு தெரியுது. ஆனா இந்த தப்பு நான் செய்யலனா இதை விட பெரிய தப்பு நடந்துடும். அந்த தப்பு நடக்காம தடுக்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையம்மா. ஐயா, இதே விஷயத்த வேற யாரோ சொன்னாதான் அது தப்பாயிடும். அந்த பையனோட அம்மா நானே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றேன். அதனால தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாம உதவி பண்ணுங்கய்யா. நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி சொல்றோம். இந்த கல்யாணம் நடந்ததுன்னா பாதிக்கப்பட போறது மாணிக்கத்தோட பொண்ணும் தான். அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஐயா, ரொம்ப யோசிக்காதீங்க. அதுக்கு இல்லம்மா, ஏற்கனவே ஒரு தடவை பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னத இப்ப எப்படிமா மாத்தி சொல்றது? எப்படி அவங்க நம்புவாங்க? நீங்க சொல்ற மாதிரி சொன்னா அவங்க நம்புவாங்க. ஜோசியர் ஐயா, இத்தனை வருஷமா உங்க குடும்ப ஜோசியரா இருக்கீங்க. எத்தனை நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்க நாள் குறிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னா நம்பாம இருப்பாங்களா என்ன? இப்ப இந்த பொண்ணு பார்க்க போறது தள்ளி போயிடுச்சுல்ல, இதே சாக்கா சொல்லுங்க. இல்ல பொண்ணுக்கு அடிபட்டதுல இது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்லி இத தடுத்து நிறுத்துங்க ஜோசியர் ஐயா. நீங்க நினைச்சா முடியும். நாங்க உங்களை நம்பி வந்துட்டோம். எங்களை நம்பினீங்கன்னா மட்டும் நீங்க இதை செய்யுங்க. இல்லைன்னா வேண்டாம், நாங்க வேற வழி பாத்துக்கிறோம். ஆமா, உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லம்மா. தப்பான விஷயம்னா நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் மனசு கேட்கலமா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பையனோட அம்மாவே நேர்ல வந்து கேக்குறாங்கன்னா விஷயம் இல்லாம இருக்காது இல்லையா? அதுவும் எல்லாத்தையும் வெளிப்படையா எங்களால சொல்ல முடியல. அதான் புரிஞ்சுக்கோங்க ஐயா. நீங்க செய்ய போற இந்த விஷயத்தால தான் இந்த 2 குடும்பமும் நல்லா இருக்கும்னு நான் கேரண்டி தரேன். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஐயா, நல்ல முடிவு எடுங்க ஐயா.
dance while I put you in a trance. Sensation, feel the vibration. I say, hey, 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 what you got to say, what you got to say. ஸ்வேதா, ஹாய் ஸ்வேதா. ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? போன தடவை பசங்க பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்றது யூனிவர்சல் ரூல்னு சொன்னீங்க. அதை பிரேக் பண்றதுக்காக தான் நான் முன்னாடியே வந்துட்டேன். உலகத்திலேயே முதல் தடவையா ஒரு பொண்ணு இதை பண்ணிருக்கா. ரூல்ஸையே பிரேக் பண்ணிட்டப்போ. உங்களுக்கு மகாபலிபுரம் ஏன் பிடிக்கும்? அன்னைக்கு அவுட்டிங்கே மறக்க முடியாததா மாத்திட்டேன்னு சொன்னீங்களே, அந்த அளவுக்கு இங்க என்ன இருக்கு? அத எப்படி சொல்றது? இங்க பாரேன், வரவங்களெல்லாம் பாரேன். யார் முகத்துலயாவது கவலை இருக்கா? மேக்சிமம் பேர்கிட்ட அது இருக்காது. அப்படியே கவலையோட இருந்தாலும் அந்த அலை எல்லா கவலையும் அழிச்சிட்டு போயிடும். நம்ம கால் தடத்தை அழிச்சிட்டு போற மாதிரி. அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி இங்கே தான் வருவேன். நான் ரொம்ப கவலையா இருந்தாலும் இங்கே தான் வருவேன். மகாபலிபுரம் பீச் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க ஃபீல் நல்லா இருக்கு. பீச்ல மீட் பண்ணலாம் நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த பீச் லவ்வாலையும் நிறைஞ்சு வழியிற இடம். இங்க சண்டை போட்டு வர காதலர்கள் கூட திரும்பி போகும்போது காதலோட தான் போவாங்க. அப்படி காதலை அள்ளி தர இடம் அது. சேம் டயலாக். என்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் அப்படியே வார்த்தை மாறாம அவகிட்ட சொல்றான். நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு காதல்ல ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க போல இருக்கு. அவங்க கூட எல்லாம் இங்க ரெகுலரா வருவீங்களோ? டேய் சூர்யா, இவகிட்ட மத்த பொண்ணுங்கிட்ட பேசுற மாதிரி பேசாத. இவ நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா. பார்த்து பேசு, இல்லைன்னா மாட்டிப்ப. என்னாச்சுங்க? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நிஜமாவே நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன? ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. கவுண்ட் பண்ணி கணக்கு வச்சுக்க முடியாத அளவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதும் அவங்க என்னை கட்டி தழுவி முத்தமிட்டு கொஞ்சறதால தான் என் கவலையே மறக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, அவங்கள உனக்கு பார்க்கணும்னு தோணுதா? சொல்லு ஸ்வேதா, அவங்கள உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்ன பார்க்குற? பார்க்குறியா? சரிப்பா.
சரி வா வா. வாங்க ஸ்வேதா. வா எங்க? வா. வா 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 வந்துட்டா. தோ வா 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 வா. பாருங்க ஸ்வேதா, நான் வந்த உடனே ஒருத்தி என்ன தழுவணும்னு எவ்வளவு வேகமா வரா பாருங்க. ஆ வா 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 வா. இது பாருங்க இது பாருங்க இது பாருங்க இது பாருங்க. தோ என் காலை தழுவிட்டா. ஸ்வேதா, இப்பதான் ஒருத்தி என் காலை தழுவிட்டு போனா, அந்த பொறாம தாங்க முடியாம இன்னொருத்தி வேகமா வரா பாருங்க. தோ அவ, அதுக்கு அடுத்தவ. தோ 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 அதுக்கு அடுத்தவ. நீங்க யார சொல்றீங்க? நான் அந்த கடல் அலைய சொன்னேன். இதத்தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்களா? நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா, இவங்க தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நீ வேற யாருன்னு நினைச்ச? ஆம். அட பாவி, இப்படி பேசி பேசி தாண்டா எல்லாருமே கவுக்குற. இந்த பேச்சுல தாண்டா நானே மயங்கிட்டேன். என்ன ஸ்வேதா, என் மேல கோவமா இருக்கியா? நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு எந்த பொண்ணு கூட இங்க வந்ததில்லை. லவ்வர்ஸை வேடிக்கை பார்க்கறதோட சரி, அந்த லவ்வர்ஸ் மாதிரி நமக்கு எப்போ ஒரு பொண்ணு வருவான்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தேன். அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. நீ வந்திருக்க. ரொம்ப நல்லா அழகா பேசுறீங்க. காதல்ல போய் எப்பவுமே அழகாதான் இருக்கும் ஸ்வேதா. இவன் என் கூட எத்தனை தடவை இங்க வந்திருக்கான். இப்படி இந்த மாதிரி எவ்வளவு டயலாக்ஸ் என்கிட்டே பேசியிருக்கான் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியும் போதுதான் இவன் பேசுறது அழகில்ல, நம்மள கவுக்குற ஆயுதம்னு உனக்கு புரியும். சரி போதும் வாங்க. இதுக்கு மேல இங்க நின்னோம்னா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும். அந்த பார்லர்ல போயிட்டு வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சரி போலாம் வாங்க. ம். வாங்க. ஸ்வேதா, எனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஒரு நிலாவோட வெண்ணிலாவை சாப்பிட போகிறேன். ஸ்வேதா, வரேன். என்கிட்ட நீதான் நிலான்னு சொன்னான், இன்னைக்கு இவகிட்ட சொல்றான். இவனை விடவே கூடாது. வர உட்காருங்க. ஸ்வேதா, நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வெண்ணிலா தானே? ஆமா. வெயிட் a minute. அண்ணா சார், 2 வெண்ணிலா. எனக்கு ஒரு வெண்ணிலா. ஓகே மேடம்.
ஞாபகம் இல்ல? நீயும் சாப்பிட போறியா சூர்யா? நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அண்ணா 2 வெனிலா கொடுங்க. ஏய் ஏய் நீ எப்படி இங்க? என்ன சூர்யா நீ? புருஷன் எங்க போறானோ பொண்டாட்டி அவன் பின்னாடி தானே போகணும். ராமனுக்கு பின்னாடி சீதா போன மாதிரி. ஆனா என்ன நீதான் ராம இல்ல, ஆனா நான் சீதா தான். அதான் உன் பின்னாடியே வந்துட்டேன். அங்க யார் சூர்யா இருக்கா? யாரும் இல்லையே. ஓ அப்புறம் எதுக்கு நீ 2 ஐஸ்கிரீம் வாங்குற? அந்த 2 எனக்கு தான். தனியா வா வந்திருக்க? ஆமா. அப்படியா? சரி வா, அப்ப நான் உனக்கு கம்பெனி கொடுக்கறேன். அண்ணா ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. இந்தாங்க சார், நீ கேட்ட ஐஸ்கிரீம். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் தான். சூர்யா எனக்கும் சேர்த்து நீயே காசு கொடுத்துரு. என்ன பாக்குற? வழக்கமா நீ தானே காசு கொடுப்ப. கொடு. சரி நான் காசு கொடுத்துறேன், முதல்ல நீ கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ. சூர்யா என்ன வந்தது அந்த பக்கத்துல இருந்து இப்போ இந்த பக்கமா போற? ஸ்வேதா கிட்ட போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஹாய். ஸ்வேதா உனக்கு எப்படி தெரியும்? ஸ்வேதாவை எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா? அவன் என் ஃப்ரெண்டு தான். என்னது ஃப்ரெண்டா? ஆமா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏய் எப்படி அவ எப்படி உனக்கு ஃப்ரெண்டானா? நீ அவளதான் பொண்ணு பார்க்க போற, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சது. அதான் அவளை தேடி கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அதுவும் நானும் சூர்யாவும் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட் ஆனேன். அவ உன்கிட்ட என்ன பத்தி ஏதாவது கேட்டானா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கோ, இல்லனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோ. ஏய் நீ அவகிட்ட உன்னை பத்தி ஏதாவது சொன்னியா? ஆஹா இல்ல, ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு நான் இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் சூர்யா? ஸ்வேதா கிட்ட நான் உன் முன்னாள் காதலி, உன்னால நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன்னு உண்மையை சொல்லிடலாமா? ஏய் வேணா. வேணாமா? ஏதாவது சொல்லு சூர்யா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ சொல்றத வச்சுதான் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். சூர்யா என்னாச்சு? சும்மா இரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். சூர்யா, ஸ்வேதா என்ன பார்த்துட்டாலும் சும்மா இரு. ஏன்னா ஸ்வேதா கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறது சூர்யாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நம்மள ஒன்னா பார்த்துட்டா சிக்கலாடும் பாரு. அதான் நீ தான் அவகிட்ட எனக்கு மகாபலிபுரம் பிடிக்கும், வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொன்னியா? ஆமா சூர்யா, ஃப்ரெண்டு கேட்டா எப்படி மறைக்க முடியும்? அது எப்படி சூர்யா? நீ என்கிட்ட என்னலாம் சொல்லி ஏமாத்தினியோ அதையே ஒண்ணு விடாம ஸ்வேதா கிட்டயும் சொல்ற. உனக்கு கொஞ்சம் கூட தப்பாவே தெரியலையா? என்ன பதில் சொல்லவே முடியலையா? இல்ல தப்பா தெரியலையா? ஏய் சரி சரி ஸ்வேதா வரா, நீ போ. நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம், போன்னு சொன்னேன். போடி போ. என்னாச்சு இவ்ளோ நேரம்? யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அது ஃப்ரெண்டுமா, திடீர்னு பார்த்துட்டான், அதான் பேசியே கழுத்தறுத்துட்டான், வேற ஒண்ணும் இல்லை. எங்க யாரையுமே காணோம். அவன் போயிட்டான். நீங்க வாங்க, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வாங்க வாங்க. பொண்ணே. ம்.
வாசனை ஆளை தூக்குது, பசி வயித்தை கிள்ளுது. எவ்வளோ நாள் ஆச்சு? திடீர்னு லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கிற, தடப்பொருளா சமையல்லாம் பண்ணியிருக்கிற. என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைங்க, நானும் உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் டிஃபன் பாக்ஸ்லேயே கட்டி கொடுத்துட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாம ஆறி போய் சாப்பிட்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதா பண்ணேன்னா சரி வீட்டுக்கு வாங்கன்னு அதான் கூப்பிட்டேன். எல்லாத்தையும் ஒரு பிடிச்சிடுறேன் இன்னைக்கு. ஆஹா, இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல் இருக்கே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை பார்த்தாலும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏதோ காரணம் இருக்கும் போல இருக்கே. பெரிய ராஜா மாதிரி தோரணை எல்லாம். இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. ஏதாவது பேசுனா உடனே பிள்ளைங்கெல்லாம் தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சாமியாராவே ஆயிட்டேன். இப்பதான் அந்த விரதத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றதா இருந்தாக்கா டெய்லி லஞ்சுக்கு நான் இங்கேயே வந்துடுவேன். வருவீங்க வருவீங்க, விட்டா ஆபீஸையே ஷிஃப்ட் பண்ணி இங்கேயே உட்காந்துருவீங்க போல இருக்கு. ஓன்னு சொல்லு, நம்ம மூத்த பையன் மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்லயே வந்து உட்காந்துடுறேன். அடடா. மூத்த பையன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. எங்க சூரிய ஆளு காணோம், வீட்டுல தானே இருப்பான். எங்க போனா? அவன் எங்க இப்பெல்லாம் வீட்டுல இருக்கான். எங்க போறான் என்ன பண்றான்னு எதுவுமே தெரியறது இல்ல. வர வர அவன் நடவடிக்கையே சரியில்லை. யாருக்கும் தெரியாம ஸ்வேதாவை போய் மீட் பண்றது நினைச்சா நீ வருத்தப்படுற. எனக்கும் அந்த கவலை இருக்குதான் செய்யுது. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதான் நல்லது. மாணிக்க என்ன அவங்க குடும்ப ஜோசியர் கிட்ட கேட்டு பொண்ணு பாக்குறதுக்கு எப்ப போலான்னு சொல்றாருன்னு சொன்னீங்கல்ல. அவர் ஜோசியக்கார பார்த்தாரா, ஜாதகம் கொடுத்தாரா? கேளுங்க. அதானே பார்த்தேன். என்னடா விருந்தெல்லாம் தரப்புள்ளா இருக்கு, கவனிப்பெல்லாம் ஸ்பெஷலா இருக்கேன்னு நினைச்சேன். உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க நாள் குறிக்கிறதுக்கு தான் இந்த லஞ்சமா? இல்லைங்க, மாணிக்கண்ண குடும்ப ஜோசியர் சூர்யா ஸ்வேதா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சீக்கிரமா சொல்லணும். இந்த கல்யாண ஏற்பாடு நிக்கணும். அதுக்கான லஞ்சம் தான் இது. முதல்ல கூட எனக்கு சந்தேகமா இருந்தது. 2-3 தடவை பொண்ணு பார்க்க போகணுமான்னு கேட்கும்போது உனக்கு இந்த கல்யாண ஏற்பாடுல விருப்பம் இல்லையோன்னு. ஆனா இப்ப தெளிவாயிடுச்சு. மாணிக்கத்துக்கு போனை போட்டு நானே கேட்டுறேன். சொல்லுப்பா ராஜாராம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு நேரங்காலம் என்ன இருக்கு? நீதான் அதையெல்லாம் பார்த்துட்டு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யாம இருக்க. நான் என்னப்பா செய்யல? நீ உன் குடும்ப ஜோசியரை பார்த்து தேதி குறிக்கிறேன்னு சொன்ன இல்ல, கேட்டியா? ஓ ஐயோ, நானே உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. அவர் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்காரா, முடிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்னதும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரியா? சீக்கிரம் கேட்டு சொல்லுப்பா. உங்க வீடு மாதிரியே தான் இங்கேயும் என்னன்னு கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியல. கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே சொல்லிடுறேன். ஓகே, வச்சிருவா. சரிப்பா, வச்சிரு. என்னங்க, என்ன சொன்னாரு? கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியா சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஓ இல்லைங்க, அந்த ஜோசியக்காரர் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்ற நாள் தான் உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருப்பேன். போதும் போதும் போதும், இப்படியே போட்டுட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டு புள்ளதாச்சி மாதிரி ஆயிடுவேன். சாப்பிட்டு பாக்குறதுக்கு ஆசை தானே, சாப்பிடுங்க. நீ ஒரு முடிவோட தான் இருக்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம்.
என்னாச்சு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. ம் ஓகே. அம்மா, என்னோட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. ஆ, எதை பத்தி கேக்குறீங்க? அதான் உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டதுக்கு அலதான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கதை விட்டீங்களே, அதை பத்தி உண்மையை சொல்லுங்க. நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? பிரேக்கப் பண்ணிருக்கீங்களா? ஏய் ஏய் கேக்குறால, சொல்லு சொல்லு. ம், புடி. ஏய் சொல்லு. ஏய் ஒழுங்கா சொல்லு. சொல்லு. ஏய் சொல்லு. புடி. என்ன வெண்ணிலா தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமான்னு யோசிக்கிறீங்களா? அது யாரு வெண்ணிலா? ஐஸ்கிரீமுங்க. அலையவே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. வெண்ணிலான்னு பொண்ணு பேரு வச்சிருக்கிற ஐஸ்கிரீம் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டீங்களா என்ன? அதத்தான் சொன்னேன். கேர்ள் ஃப்ரெண்டுலாம் யாரும் இல்லை ஸ்வேதா. நீ சொல்லாத. ஏய் நான் யாரையும் லவ் பண்ணதே இல்லை. பச்சையா புழுகுற. இத்தனை நாளா ஒரு லவ் கூடவா இல்ல? நம்புற மாதிரி இல்லையே. மாட்னியா? ஏங்க இதெல்லாம் எங்க என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்ட உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இல்லங்க, எனக்கு கோவம் வராது. நீங்க தாராளமா கேட்கலாம். எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. என்ன உனக்கு ஏற்கனவே லவ் இருக்கலாம், ஏன் அவளுக்கு இருக்க கூடாதா? ஏங்க லவ் இருந்துச்சா? இப்போ இப்போ என்னாச்சு? ஆமா, லவ் இருந்துச்சு. நான் 12th படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணேன். அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ஆனா அவன் வேற ஸ்கூல் மாறி போயிட்டான். அப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. ஏங்க அதுக்கு பேர் கிரஷிங்க. என்னமோ என்னோட காதல் அது ஒண்ணு மட்டும்தான். இப்போ நீங்க சொல்லுங்க, ஸ்கூல், காலேஜ், வேலை செய்யற இடம் எங்கேயுமே யாரையுமே லவ் பண்ணலையா? அப்படி லவ் பண்ணலனா ஏன் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல? ஏய் 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 என்ன லவ் பண்ணீங்க சொல்லு. சொல்றா. ஏன் லவ் பண்ணலனா? அம்மையில எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல போல. பொய் சொல்லாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு லவ் இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னமோ தெரியல, என் உள் மனசுல அப்படி தோணிட்டே இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். ஏய் ஏய் சொல்லு. உயிரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் என்ன கட்டிக்க போற பொண்ணை தான் லவ் பண்ண போறேன். அப்ப நீ என்னதான் லவ் பண்ணணும். அப்படியா? சரி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கனவு வச்சிருக்கீங்களா? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கனவு கண்டுட்டேங்க. இதை நான் நம்ப மாட்டேன். ஏங்க? ஏன்னா என்ன பத்தி தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாதே. அப்புறம் எப்படி என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க? அது அது என் அழக பார்த்து மட்டும் பிடிச்சிருந்தா அது சரியா இருக்காது. அழகு மட்டும் இல்லைங்க. பின்ன என் அப்பாவோட அந்தஸ்தா? ஐயோ என்னங்க? கரெக்ட் சொல்லு. அப்படிதான் சொல்லு. அப்படி அந்தஸ்து பார்த்து ஓகே சொல்லியிருந்தா என் மேல லவ் இருக்காது. ஐயோ அச்சோ, சத்தியமா அந்தஸ்து காரணம் இல்லைங்க. அப்புறம் எதை பார்த்துங்க எனக்கு ஓகே சொன்னீங்க? ஸ்வேதா, நானே உங்ககிட்ட பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் பேசணும்னு நினைச்சேன். நம்ம ஊர்ல கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி யாராவது இதுக்கு ஒத்துப்பாங்களா சொல்லு?
இப்ப நீ கூட பெரியவங்க பேசி ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தானே என் கூட அவுட்டிங்கே வந்திருக்க. சூப்பர், நல்லா சமாளிச்சிட்ட. தூ. நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. என்ன? இல்ல, நான் தனி கொடுத்தனும் போலான்னு சொன்ன உடனே எப்படி நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க? உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? உங்க அம்மா அவ்வளோ கொடுமை பண்ணுவாங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? ஏய், பவித்ரா வீடியோ எடுக்காத பவித்ரா. பதில் சொல்லு. வேணாம். கசு. உங்க அம்மா அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? பவித்ரா வீடியோ எடுக்கிற சூர்யா, கொஞ்சம் கவனமா பேசு. நாளைக்கு யார் அந்த வீடியோவை பார்த்தாலும் யாருக்கும் புரியக்கூடாது. தண்ணி கொடுத்தணுன்ற வார்த்தையும் வாயிலிருந்து வரக்கூடாதுடா. பவித்ரா வீடியோ எடுக்காத பவித்ரா. எனக்கும் இண்டிபெண்டா இருக்க தான் பிடிக்குங்க. அதனால தான் நான் நீங்க சொன்னதை ஒத்துக்கிட்டேன். சரி, இதுக்கப்புறம் உங்க வீட்ல இருக்கவங்கள எப்படி சம்மதிக்க வைப்பீங்க? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாங்க. இல்ல இல்ல, இப்பவே ஒரு கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் கேட்டேன். மாட்டியா? சொல்லு. நீங்க எப்படி உங்க வீட்ல சம்மதிக்க வைப்பீங்க? நான் அழுத அடம் பிடிச்சா எங்க வீட்ல ஒத்துப்பாங்க. நானும் அதே தாங்க பண்ணுவேன். அழுவீங்களா? அடம் பிடிப்பேன். யாரா இருந்தாலும் பசங்க அடம் பிடிச்சா ஒத்துப்பாங்கல்ல. அவங்க நல்லா இருந்தா போதும் தானே நினைப்பாங்க. ஏங்க, எல்லா பேரண்ட்ஸோட வீக் பாயிண்டே தானாங்க. அதை வச்சு சமாளிச்சிடலாம். ஆமாங்க. ஆமாங்க, ஆமா. மத்தவங்க வீக்னஸ் பயன்படுத்துறது தான் உன் வேலையே சூர்யா. சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏங்க, எதுக்குங்க இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? அப்பதானே நாம ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும். கேள்வி கேட்காம எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களை இன்னும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இதுக்கு மேல இவன் என்ன கேட்க போறேன்னு தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா வீடியோல மாட்டிப்போம். சூர்யா, ஹலோ, சொல்லு சிவா. அப்படியா? ஐயோ, நான் உடனே வந்துடுறேன். ஸ்வேதா, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் உடனே கிளம்பணும். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் கண்டிப்பா. சரியா? முக்கியமா பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டு போங்க. சிவா, அங்க வெயிட் பண்றேன். ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க அப்படி வேலை? இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் போயிட்டு வரேன். ஐயோ, இருக்கு. பாய் கூட சொல்லல. ஸ்வேதா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா சூர்யா. நீ எப்ப வேணா மாட்டிப்ப. எவ்வளவு கேள்வி கேக்குறா. எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்களா சூர்யா? இந்த மாதிரி நானும் உன்கிட்ட கேள்வி கேட்டிருந்தா ஏமாந்திருக்க மாட்டேன்ல. முதல்ல போனோட பாஸ்வேர்டை மாத்தணும். லவ் பண்ணும்போது இருந்த பாஸ்வேர்டே வச்சிருக்கேன்ல, அத ஈஸியா ஓபன் பண்றல. ஏய், வீடியோங்க. வீடியோ எடுத்தா தானே இருக்கும். நான் தான் வீடியோவே எடுக்கலையே. இருடி, உன்னை நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோ சூர்யா, நானும் வச்சுக்கதா சொல்றேன். ஆனா என்ன, ஒரு தாலி கட்டி கூட வச்சுக்கோ. எனக்கு தங்கத்துல கூட தாலி வேண்டாம். மஞ்ச கிழங்கு கைத்துல கட்டி ஒரு தாலி, அது போதும். நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஸ்வேதா கிட்ட எதுவும் சொல்லாம தானே எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சவால் விட்ட. அப்புறம் ஏன்டி இப்படி பண்ற? இப்பயும் நான் சொல்லலையே, நீயா தானே சொல்ல போற. சொல்ல வைப்பேன். மகாபலிபுரம் கிளம்பி வரதுக்கு முன்னாடி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்பயே இப்படி டென்ஷன் ஆகுற? பல்ல பல்ல வேற கடிக்கிற. நீ கடிக்கிற கடியிலப்பா எனக்கே காது கூசுது. ஏய், என்ன தேவையில்லாம சீண்டி பார்த்துட்டு இருக்க. என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது, புரிஞ்சுக்க. முழுசா தெரியாதனாலதான் சூர்யா உன்கிட்ட ஏமாந்து நிக்கிறேன்.
தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வர விட்டுருப்பேனா? எவ்வளவு அழகா என்கிட்ட நல்லவ மாதிரி ப்ளே பண்ணிருக்க. இப்போவும் நான் உன்கிட்ட நல்லவனா இருக்க ட்ரை பண்றனால தான் வாய் வார்த்தையில பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது சூர்யா. நான் உன்னை பத்தி வெளியே சொல்லாம இருக்கிற வரைக்கும் தான் உன் ஆட்டம் எல்லாம். நான் மட்டும் வாயை திறந்த எல்லாமே காலி. நான் இப்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கு மரியாதையா நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோ, மன்னிப்பு கேளு, கல்யாணம் பண்ணிக்கோ. நீ எப்படிப்பட்டவன்னு யாருக்குமே தெரியாம காலம் பூரா நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? என்ன சொன்ன? மன்னிப்பா? வாய்ப்பே இல்லை. இப்ப நீ ஒழுங்கா கிளம்பிட்டனா உனக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிப்ப. அதனால நான் சொல்றத ஒழுங்கா கேளு. கேட்கலாம் முடியாது சூர்யா. உன் வாயாலே பவித்ராவை தான் கட்டிப்பேன்னு சொல்ல வச்சு உன்னை கல்யாணம் பண்ணுவேன். இது நடக்கும். பார்க்கலாம். கண்டிப்பா நீ பாப்ப சூர்யா. இன்னைக்கு இப்போ ஸ்வேதாவோட ஃபர்ஸ்ட் டேட்டிங். உனக்கு மறக்க முடியாத நாளா ஆயிடுச்சுல உனக்கு. இனிமே இப்படிதான் எல்லாமே மறக்க முடியாத நாளா தான் இருக்கும். வெயிட் அண்ட் see. ஸ்வேதா தான் கால் பண்றா. பேசுறியா? எடுக்காத. வேணா வேணா பவித்ரா. பவித்ரா. ஸ்வேதா, இதோ இங்க கார் பார்க்கிங்ல தான் இருக்கேன். ஃப்ரெண்ட் ஒருத்தங்க உன்னை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஏய் 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 சூர்யா, எங்க கிளம்புற? ஏய் நில்லு சூர்யா. ஹாய். யாரோ ஃப்ரெண்ட் வெயிட் பண்றதா சொன்ன. யாரையுமே காணோம். அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓ, அவருக்கும் அவசர வேலையா? சூர்யாக்கும் அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் வந்திருக்கீங்க, இப்படி பாதியில விட்டுட்டு போவான்? அதுதான் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பவித்ரா. நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ ஏன் அவனை போக விட்ட ஸ்வேதா? இப்படி நீ அவனை விட்டுட்டே இருந்தனா எப்ப பார்த்தாலும் வேலை, ஜெர்மனி, ஆன் சைட்னு சொல்லி எல்லாரையும் மறந்துடுவான். பழகுனவங்களை மறக்கிறது அவனுக்கு கை வந்த கலை. ரொம்ப செல்ஃபிஷ் அவன். செல்ஃபிஷா? ஏன் அப்படி சொல்ற? ஆமா ஸ்வேதா. இல்லனா தனி கொடுத்தனும் போகணும்னு நீ சொன்ன உடனே ஒத்துப்பானா? எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மா கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்களை விட்டுட்டு வர சம்மதிச்சிருப்பானா? நான் ஒன்னும் தப்பா சொல்லல ஸ்வேதா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அம்மா அப்பா கூட இருக்கணும், அவங்கள பாத்துக்கணும் தான் தனி கொடுத்தனும் போகணும்னு நீ சொன்ன. ஆமா, என் மாம் டாடுக்கு நான் ஒரே பொண்ணு. உனக்கு உங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு அக்கறை இருக்கு. அதனாலதான் தனி கொடுத்தனும் போகலான்னு யோசிச்சிருக்க. அது நியாயம்தான். ஆனா நீ தனியா வளர்ந்த பொண்ணு இப்படி திடீர்னு வந்து கூட்டு குடும்பத்துல விட்டா எப்படி சமாளிப்ப? நியாயம் தானே? என்னால ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சூர்யா அப்படியா? அவன் கூட்டு குடும்பத்திலே பிறந்து தம்பி தங்கச்சிங்களோட இப்படி வளர்ந்தவன். நீ கேட்டதோ யோசிக்காம கூட சரின்னு சொல்றானா? அவன் செல்ஃபிஷ் இல்லாம வேற என்ன? நீயே சொல்லு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, தலை வலிக்குது. ஸ்வேதா, நீ சூர்யாவை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் 2 நாள்லாம் பத்தாது. குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அப்பதான் அவன் உனக்கு ஒத்து வருவானா இல்லையான்னு உன்னால கண்டே பிடிக்க முடியும். எனக்கு அவன் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு தெரியுமா? அப்போ 6 மாசம் கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம்னு சொல்றியா? ஐயோ, அப்படி நான் சொல்லல ஸ்வேதா. எப்பவுமே அடுத்தவங்கள பத்தி இன்னொருத்தங்க சொன்னா அவங்க சொன்னது மட்டும்தான் மனசுல தங்கும். எல்லாத்தையும் அது கூடவே கம்பேர் பண்ணி பார்க்கும். ஆனா உண்மையிலேயே அவன் மத்தவங்க சொல்ற மாதிரி இல்லாம கூட இருக்கலாம். நல்லவன்னு சொல்றவன் கெட்டவனா இருக்கலாம், கெட்டவன்னு சொல்றவன் நல்லவனா கூட இருக்கலாம். அதனால எதையுமே மத்தவங்க சொல்றது கேட்டு முடிவு பண்ணக்கூடாது.
அதை நாமளே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? இங்க பாரு ஸ்வேதா, நீ எதிர்பார்க்குற மாதிரி சூர்யா இருப்பானான்னு தெளிவா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ. ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை சரியா வாழணும். ஆனா அதுக்கு உனக்கு டைம் இருக்கான்னு தான் தெரியல. ஆ, 3 மாசத்துல கல்யாணம்னு உங்க வீட்லயும் சூர்யா வீட்லயும் முடிவு பண்ணிருக்காங்க. உன்னை இப்படி குழப்பறதுக்கு சாரி ஸ்வேதா. நீ சூர்யா கிட்ட மாட்டிக்க கூடாது. ஏன்னா அவன் என்ன ஏமாத்தின மாதிரி உன்னையும் ஏமாத்திடுவான். அது நடக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் செய்யறேன். என்னங்க இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்க ஆபீஸ்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல புஷ்பா. நம்ம ராஜாராமோட பையன் சூர்யா இருக்கான்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்களாம். அவர் ஒரே சந்தோஷத்துல இருக்காரு. சந்தோஷத்துல ஆபீஸ்ல எந்த வேலையும் ஓடலன்னா பாருங்க. என்னது, ராஜாராம் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? ஓ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா? யாரு அவங்க கூட சம்பந்தம் பண்ணிக்க போறது? அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது புஷ்பா. தெரியாதா? அப்புறம் எதுக்குங்க அந்த ராஜாராம் கம்பெனில வேலைக்கு போய் சேர்ந்தீங்க? உங்களை எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றதுக்கா உங்களை நான் அங்க அனுப்பி வச்சேன்? புஷ்பா, இப்ப எதுக்காக கத்துற? உன் மனசுல என்ன இருக்கு, என்ன பிளான் பண்றன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சாதானே நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியும். முதல்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சத்தம் போடாத. ஆமா, அப்படியே சொல்லிட்டாலும் நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. எதுக்காக அங்க போயிருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்க மாட்டீங்க? எல்லாத்தையும் குழந்தை மாதிரி நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? ஏங்க நீங்க என்ன பச்சை குழந்தையா எடுத்து வாயில ஊட்டி விடுறதுக்கு? டேய், அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க யார் கூட சம்பந்தம் வச்சுக்க போறாங்கன்னு என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க யார் கூட சம்பந்தம் பண்றான்னு ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டு தெரிஞ்சு முடியுமா என்ன? அப்படி கேட்டா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்க. கம்பெனியில இதை யார்கிட்ட கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. எதுவும் தெரியாதுன்னு அப்படியே அசமிந்தமா இருக்கிறதுனாலதான் எல்லாமே நம்ம கையை விட்டு போய்கிட்டு இருக்கு. ஏய், எதுக்கு முடிச்சு போடுற இப்போ? பேசாதீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன பவித்ரா, அதிசயமா இருக்கே, நீங்களா சிரிச்சுக்கிறீங்க? முகம்லாம் வேற பிரைட்டா இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலே ஏதோ விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க கூட சேர்ந்து சிரிப்பேன்ல. இன்னைக்கு ஆள அவன் கட்டிக்க போற பொண்ணோட பார்த்தேன். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு பவித்ரா? நியாயமா பார்த்தா நீங்க கோவப்படணும். விஷயம் இருக்கு சந்துரு. நான் அங்க இருப்பேன்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட அவன் வழிஞ்ச வழிசல் என்ன, பேசின ரொமான்ஸ் பேச்சு என்ன, சார் ஒரே ஜாலி மூட்ல இருந்தாரு. இத்தனை நாள் நான் எப்படி அவன் கிட்ட ஏமாந்தேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்குதான் விடை கிடைச்சது. பேசியே கவுத்திருக்கான். நானும் அவன் பேச்சிலே மயங்கிருக்கேன். என்கிட்ட பேசின மாதிரியே அந்த பொண்ணுகிட்டயும் பேசுறானேன்னு ஒரு கோவத்துல அவன் முன்னாடி போய் நின்னுட்டேன். என்ன பார்த்ததும் அவன் அப்படியே ஷாக் ஆகி அவன் பம்மன பம்மருக்கே. அது நினைச்சாலே சிரிப்பா வருது. பாவம் அவன். என்னங்க பாவம்? அவன் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான், அவனை போய் பாவம் சொல்றீங்க? நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அவனை 4 அறை விட்டுருப்பேன். நீங்களா இருக்கவும் சும்மா வந்திருக்கீங்க. என்னங்க பாக்குறீங்க?
நிஜமாவே அறைவியா சந்துரு? சத்தியமா அரைஞ்சிருப்பேன். அது யாரா இருந்தாலுமா? யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், பார்த்த இடத்துல அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதிப்பேன். உங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினவன பார்த்த உடனே அடிக்காம பின்ன கொஞ்சுவாங்களா? நானும் பார்க்கறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அவனை என் கண்ணில் படாம வைக்கிறீங்க. என்னைக்கு அவன் என் கண்ணில் படுறானோ அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. நீ உன் அண்ணனை அடிப்பியா சந்துரு? என்ன சொல்றீங்க பவித்ரா? என் அண்ணன்? ஹே சந்துரு, இல்ல இவ்ளோ கோவக்காரனா இருக்கியே, சின்ன வயசுல உங்க அண்ணனோட நிறைய சண்டை போடுவியா? அதான் கேட்டேன். அதெல்லாம் பல தடவை என்கிட்ட அடி வாங்கியிருக்கான். அவன் செய்யறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காததை தான் அவன் எப்பவுமே செய்வான். அதனாலேயே நாங்க நிறைய சண்டை போட்டிருக்கோம். நான் நல்லா அவனை அடி பின்னி எடுத்திருக்கேன். இப்பதான் வளர்ந்துட்டோமேனு அவன் மேல கை வைக்கிறது இல்லை. அதனால கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவனுக்கு. இப்பயும் உன் அண்ணன் உனக்கு பிடிக்காத விஷயத்த தான் செஞ்சிருக்கான் சந்துரு. சரி அதை விடுங்க. அந்த பொண்ணுகிட்ட அவன் யாரு எப்படிப்பட்டவன்ற உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல. இல்லையா? என்ன இல்லன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? நீங்க அவனை பத்தி உண்மையை சொல்லேனா அந்த பொண்ணுக்கு எப்படிங்க அவனை பத்தி தெரியும்? அப்புறம் எப்படி அந்த கல்யாணம் நிற்கும்? அத நாம சொன்னா சரியா இருக்காது சந்துரு. தேவையில்லாம நாம எக்ஸ்போஸ் ஆவோம், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு 1000 கேள்வி வரும். நானும் குற்றவாளி மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். யார் மனசும் வருத்தப்படாம இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாம அவனை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு இத வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன நீங்க நல்லா கன்ஃபியூஸ் பண்றீங்க பவித்ரா. கொஞ்சம் தெளிவா என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் புரியும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத சந்துரு. அவனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணோட கல்யாணம் நடக்கவே நடக்காது, அவ்வளோதான். அதுதான் எப்படி? அந்த பொண்ணு அவன் யாரு, அவன் கேரக்டர் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்னமோ சொல்றீங்க, சுத்தமா புரியல. சரி நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ரைட் விடுங்க, அப்ப எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இந்த மாதிரி சந்தோஷமா இருங்க, அதுவே போதும்.
என்ன மருந்து? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எந்த மருந்து பவித்ரா குடிக்கிறது? வேற யாராவது மாத்தி குடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஏற்கனவே இந்த மருந்தை குடிச்சா உயிருக்கே ஆபத்துன்னு அந்த மெடிக்கல் ஷாப்காரன் சொன்னானே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இருமல் டானிக்கு. இது இல்ல, இதுவும் இல்ல. ஒன்னும் புரியலையே. பவித்ராவோடது எங்க இருக்கும்? பவித்ரா பேக். பவித்ரா, இன்னைக்குதான் உன் வயித்துல இருக்க கருவுக்கு கடைசி நாள். இந்த வீட்ல உனக்கும் கடைசி நாள். கலக்கரண்டி. பவித்ரா, எனக்கே ஆட்டம் காட்டுறியா நீ? இன்னையோட உன் ஆட்டத்துக்கு முடிவு கொண்டு வரேன். இந்த சிறப்பை நீ குடிக்கணும். உன் கர்ப்பம் களையணும். அதுக்கப்புறம் நீ எதை வச்சு என்ன மிரட்டுறன்னு பாக்குற. பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய். எங்க போச்சு? இந்த திருட்டு பூனை தொல்லை தாங்க முடியல. இந்த வீட்ல நிறைய திருட்டு பூனைங்க இருக்கு.
இப்படிலாம் தோணுது? சாப்பிட்ட உடனே சிரப் குடிக்கணுங்கிறதையே மறந்து போச்சு. சிரப் குடிச்சதானே பாப்பாவுக்கு நல்லா இருக்கும். சாரிடா பாப்பா, இனிமே நான் கரெக்ட் டைமுக்கு சிரப் குடிச்சிடுறேன். கோச்சிக்காத செல்ல குட்டி. மெசேஜ் வருது. ஏய் குடிடி. குடிச்சு தொலையேன். குடிடி. குடிக்காம ஏன் போனை நோண்டிட்டு இருக்கா? குடிச்சிரு குடிச்சிரு. இதோட நீ காலிடி. என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? என்னையவா அடிச்ச? அனுபவி.
எஸ். பவித்ரா, என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல ஆண்டி. என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு, சாரல் அடிச்சிட்டு இருக்கு, கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க? ஐயோ, கிச்சன்லாம் போட்டபடி கிடக்கு. இதுல என்ன எடுத்து வச்சேன்? அம்மா அம்மா. பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு? உன் முகமே சரியில்லை, எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. பவித்ரா, ஐயோ, ஐயோ, பவித்ரா, என்னமாச்சு? என்னம்மா, எங்க பாக்குற? அம்மா. ஐயோ பவித்ரா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? பவித்ரா, என்னம்மா ஆச்சு? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, பத்திரம் வா. பார்த்து பார்த்து பத்திரமா இறங்கு. பவித்ரா, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, என்னம்மா ஆச்சு? சொல்லுடா. இல்ல ஆண்டி, சாப்பிட்டது ஒத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், அப்படி நீ என்னத்தை சாப்பிட்ட? என்னம்மா? சரி வா, பத்திரமா வா. வா, பாத்து பாத்து. என்ன பவித்ரா இது? என்னமா பண்ணுது உனக்கு? இப்படி கண்ணெல்லாம் சிவந்து முகம் வெளிரி போய் கிடக்கு. ஒன்னும் இல்ல ஆண்டி. நான் ஒன்னும் உன்னை செஞ்சிட மாட்டேன். பாக்குறேன், காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. நம்ம டாக்டர் கிட்ட போயிடலாமா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி, எனக்கு சரியாயிடும். என்னம்மா இது? வாயிலிருந்து வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அவ்வளவு சோர்ந்து போயிருக்க. இரு, நான் வேணா போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவா, நீ போட்டுக்கிட்டு படு. நீ வா, முதல்ல வந்து உட்கார். உட்கார். பத்திரம் பத்திரம். என்னத்த பாத்துக்கிட்டே இருக்க? இரு, நான் போய் 5 நிமிஷத்துல மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? இங்க பாரு, மாத்திரை போட்டு சரியாகலைன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்துடணும். இரு, வந்துடுறேன். இங்க பாரு, கொஞ்சம் பொறுத்துக்க வந்துடுறேன். இதான குடிச்சோம். பவித்ரா சிரப்பை குடிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. சிரப்பு வேலை செய்யலையா? ஆனா மெடிக்கல்காரன் உயிருக்கே ஆபத்தானாலும் ஆபத்தாகும் அப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தான். இங்க என்னடானா அதுக்கான எந்த ஒரு சின்ன அறிகுறியும் காணுமே.
என்னடா சூர்யா, அவசரப்படாத. சிறப்பை குடிச்சோன்னே எப்படி ரிசல்ட் தெரியும்? காய்ச்சல் மாத்திரை போட்டாலே அரை மணி நேரம் கழிச்சு தான் காய்ச்சலே குறையுது. இது சிறப்பு தானே, கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னாச்சு? எதுவுமே நடக்கலையா? பேசாம நாமளே போய் பார்த்துருவோமா? அதுவும் சரிதான். இங்க இருந்து யோசிக்கிறதை விட போய் பார்க்கறது தான் பெட்டர். பவுனம்மா, ஏன் இவ்வளவு வேகமா வரீங்க? ஏதாவது பிரச்சனையா? அந்த பவித்ரா பிள்ளைக்கு உடம்பு முடியல, அதான் மருந்து வாங்க போயிருக்கேன். ஏய், என்னடா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், சந்தோஷமா கேக்குற? ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா யாராவது சந்தோஷப்படுவாங்களா பவுனம்மா? உங்களுக்கு நான் சந்தோஷமா கேட்ட மாதிரி தெரிஞ்சுச்சா? ஆமா, நீ சந்தோஷமா கேட்ட மாதிரி தான் இருந்தது. நீங்க பதட்டத்துல இருக்கிறதுனால அப்படி கேட்டிருப்பீங்க. நான் நார்மலா தான் கேட்டேன். சரி விடுங்க, அந்த பொண்ணோட உடம்புக்கு என்னாச்சு? அதான்ப்பா, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆமே, வாய் ஓயாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. காய்ச்சல் வர மாதிரி வேற இருக்கு. அது ஃபுட் பாய்சன் இல்ல பவுனம்மா, அவ வயிற்றுல வளர குழந்தைக்காக நான் கொடுத்த சிரப் பாய்சன். சரி, இப்போ நீங்க அவங்க கூட இல்லாம இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல சூர்யா, மாத்திரை வாங்கி கொடுக்கணும்ல. செந்தில் வருவான் இல்ல உங்க அப்பா வருவாருன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரும் வர காணோம், அதான் நானே வாங்கலான்னு கிளம்பிட்டேன். சரி, அவங்க வரத்துக்கு நேரமானாலும் ஆகும், பேசாம நீங்களே போயிட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான் சூர்யா, நேரம் ஆக ஆக எனக்கும் பயமா இருக்கு. பவுனம்மா, பணம் இருக்குல்ல? வேணாம் வேணாம், பணம் என்கிட்ட இருக்கு. பவுனம்மா இருங்க. காசு கூட இல்லையோ? எஸ், மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சூர்யா, பக்காவா பிளான் பண்ணி கிளீனா முடிச்சிட்டடா. சூப்பர்ரா. பவித்ரா, இதோ வரேன். நீ எப்படி வாந்தி எடுக்கிற, நீ எப்படி கஷ்டப்படுறன்னு கண் குளிர பாக்குறேன். இதோ வரேன். என்ன பவித்ரா, யார் வந்திருக்கான்னு தெரியலையா? சூர்யா பவித்ரா, சூர்யா. ஐயோ, என்னாச்சு பவித்ரா? உடம்பு சரியில்லையா? பவுனம்மா ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. மாத்திரை வாங்க போயிருக்காங்க போல இருக்கு. வேணும்னா நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போட்டுமா? என்ன, நான் கூட்டிட்டு போற டாக்டரும் ஹாஸ்பிட்டலும் உனக்கு பிடிக்காது. என்ன பண்றது? ஆனா நீ தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பவித்ரா. பாவம் நீ. பவித்ரா, கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. இந்த பீச்சு, ஐஸ்கிரீம், பார்லர்னு சுத்தக்கூடாது. கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்டதை குடிக்க கூடாது. சரியா? பத்திரமா உடம்ப பார்த்துக்கணும்ல. ஆமா, உனக்கு ஏன் அப்படி ஆச்சு? அப்படி என்ன சாப்பிட்ட?
பாத்து. என்ன பவித்ரா, இந்த சிரப்பையா குடிச்ச? இது என்ன சிரப்பு? ஓஹோ, குழந்தை ஹெல்தியா புஷ்டியா வளர்றதுக்கான சிரப்பா? அச்சோ, பாத்து 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 பாத்து. என்ன பவித்ரா நீ இப்படி இருக்க? சிரப்ப குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு செக் பண்ண மாட்டியா? அப்படியே குடிச்சிருவியா? இப்போ உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ பாவம்? உன்கிட்ட எனக்கு எதிரா இருக்க ஒரே ஆதாரம் அதுதானே? அதை இவ்ளோ அசால்ட்டா கேர்லெஸ்ஸாவா பாத்துப்ப? இனிமே இந்த மாதிரி சிரப்லாம் குடிக்காத. அங்க இருக்கு பாத்ரூம், அங்க அங்க. நீ வாமிட் எடுக்கிறத பார்த்தா வாமிட்டோட வயித்துல இருக்க குழந்தையும் வெளியே வந்துரும் போல. அதான் பேசவே முடியலையே. அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு திட்டணும்னு நினைக்கிற பவித்ரா? கவலைப்படாத, நாளையில இருந்து உனக்கு வாமிட்டும் வராது, தலை சுத்தலும் வராது. ஐயோ இல்ல, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? உண்மையதான் சொல்ற பவித்ரா. நாளையில இருந்து நீ எது சாப்பிட்டாலும் ஃபுட் பாய்சன் ஆகாது. ரொம்ப முக்கியமா வயித்துல இருக்க சுமையே குறைஞ்சிரும், சுத்தமாயிடும். நீ என்ன பண்ண? குழந்தை என்ன பண்ண? சொல்லு சூர்யா. அது வந்து என்னங்க நீங்க? வாங்க முத டாக்டர் கிட்ட போலாம். சொல்றத கேளுங்க, வாங்க போலாம். அடம் பிடிக்காதீங்க, வாங்க வாங்க போலாம். ஐயோ, பவுனம்மா வேற மாத்திரை வாங்க போயிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துருவாங்க. தூ பவுனமாவே வந்துட்டாங்களே. பவுனம்மா. தம்பி, நீ என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்க? அது நீங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன் பவுனம்மா. என்ன பவுனம்மா பார்த்துட்டே இருக்கீங்க? மயக்கம் போட்டுருவாங்க போல இருக்கு. சீக்கிரமா மாத்திரை கொடுங்க. ஆமா ஆமா. பவுனம்மா, வெறும் வயித்துல டேப்லெட் போடக்கூடாது. ஏதாவது பாலாவது கொடுங்க, அதை குடிச்சிட்டு டேப்லெட் போடட்டும். ஆமால, நான் ஒருத்தி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கேன். இருமா வந்துடுறேன். போங்க பவுனம்மா. பாத்து முடியலையா? பவித்ரா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாத்து 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 உட்காருங்க உட்காருங்க பவித்ரா. பவுனம்மா, பாலை சீக்கிரம் கொடுங்க. இந்தா கொடுக்குறேன். இந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரை போடு. ஆமாங்க, குடிங்க. குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க. இல்ல வேண்டாம்,
எனக்கு இது வேண்டாம் பவுனம்மா. இதை குடிச்சாலே எனக்கு வாமிட் வருது. ஆமாம்மா, அவங்க சொல்றது சரிதான். பவுனம்மா, இப்ப வேணா விட்டுருங்க. வயிற்றுல இருக்க தேவையில்லாததெல்லாம் சுத்தமாகுதுன்னு நினைக்கிறேன். முழுசும் சுத்தமாயிடுச்சுன்னா சரியாயிடும்.